வணக்கம். புலி படத்தோட ட்ரெய்லர் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் எனக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றது இந்த சின்ன வீடியோ மூலயமா பதிவு செய்ய விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா விஜய் நடிச்சிருந்தாருன்னா அவரோட சேஃப் ஜோனாக இருக்க துப்பாக்கி, தலைவா, கத்தி அந்த மாதிரி ஒரு கதையை பேஸ் பண்ணி ஒரு படத்தை நடிச்சிருக்கலாம். அவர் ஒரு மக்களுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல் முறையாக சிம்புதேவன் அவர்களோட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியில் தைரியமாக எடுத்ததுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள். விஜய் அவர்களை இந்த படத்தில் பார்க்குறப்ப வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி தான் தெரியுது. அவரோட அந்த காஸ்டியூம் டிசைனாக இருக்கட்டும், அவரோட அந்த லுக்காக இருக்கட்டும், ரெண்டுமே பக்காவாக சிம்புதேவன் செதுக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீதேவி, சுதீப் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த படத்தில் விஜய் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்துருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மெயினாக ஸ்ரீதேவி அவர்களுக்கு அவங்களோட அந்த கண்ணை பார்க்குறப்ப அந்த ஒரு பவர்னஸ் இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு அவங்களோட டெடிக்கேஷன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் ஃபீல்டில் வந்திருக்காங்க, அவங்களோட டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்றத 100% எதிர்பார்க்கலாம். இந்த 1 நிமிடம் 53 செகண்ட் ஓடக்கூடிய இந்த ட்ரெய்லரில் சிம்புதேவன் அவர் ஃபேண்டசியும் கொடுத்துருக்காரு. ஒரு காமெடிக்கு தம்பி ரம்யா கூட அந்த காமெடி இதுவும் உள்ள ட்ராக்கை காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு அந்த பிரபுவோட ஒரு சீனையும் வச்சுருக்காரு. எல்லாத்தையுமே இந்த ஒரு நிமிடம் 53 செகண்டுக்குள்ளே அடக்குன எடிட்டருக்கும் சிம்புதேவன் அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட சிஜி ஒர்க்கு நிறைய பேர் இந்த படத்தோட பாகுபலியும் கம்பேர் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு மடத்தனம் அப்படின்றது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா பாகுபலி கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் சிஜி ஒர்க்லேயே இருந்தது. அந்த படத்தோட லெவல் வேறு, இந்த படத்தோட லெவல் வேறு. இந்த படம் வெறும் ஷார்ட் பீரியடில் 6 மந்த்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை நம்ம பாகுபலியோட கம்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தோட சிஜி ஒர்க்கில் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நம்ம ரசிக்கணும். நம்ம எப்பயுமே எந்த ஒரு படத்தையும் இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணோம்னா விளங்கவே விளங்காது. இந்த ட்ரெய்லரில் சிஜி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நல்லாவே பண்ணியிருக்காரு. சில இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு தான் ஃப்ராங்காக ஒத்துக்கணும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் டிஎஸ்பி அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த 100% உழைப்பை போட்டு இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே நம்ம டிஎஸ்பிகிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான் அவரால் கொடுக்க முடியும். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் ஒரு நல்ல ஒரு ட்ரெய்லராக தான் வந்திருக்கு. இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த ஃபேண்டசி ஒர்க்கு உள்ள கண்டென்ட் எப்படி இருக்குது, அதோட ஸ்டோரி பேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக படம் வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.